மொறுன்னு கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப் அளவு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 4 பல் பூண்டோட கொரப்பாக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான உப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரையும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு பருப்பு வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்தோம்னா சூப்பரான கீரை வடை ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியுது சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.